ஓம் சாந்தி. முந்தைய வீடியோவில் மகாபாரதத்தை இயற்றியதாக கூறப்படும் வியாசகரோட பிறப்பு கதையை பற்றி பார்த்தோம். ஒரு மீன்லேருந்து சத்தியவதி பிறந்ததாகவும் பிறந்த உடனேயே வியாசகர் வளர்ந்த இளைஞனாகவும் மாறியதாகவும் பார்த்தோம். அப்புறம் விநாயகர் மகாபாரதத்தை எழுதியதாகவும் கூறப்படுற பாரம்பரிய குறிப்புகளை ஆய்வு பண்ணோம். இன்னைக்கு அந்த கதையின் அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் மகாபாரதத்தின் மிக முக்கியமான 3 பாத்திரங்கள். ஆனா இவங்களுடைய பிறப்பு குறிப்பு உண்மையிலேயே வரலாற்று நிகழ்வா இல்ல புராண இலக்கியத்தின் ஒரு பகுதியாக பார்க்கணுமா? வாங்க ஆதாரங்களையும் தர்க்கங்களையும் வச்சு ஒன்னா சிந்தனை பண்ணலாம். ராஜ்யோக மெடிடேஷன் விஷுவல்ஸ் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போட வரவேற்கிறோம். இந்த தொடரின் நோக்கம் யாருடைய மத நம்பிக்கையையும் விமர்சிக்கிறது கிடையாது. மாறாக மகாபாரதத்தில் இடம்பெறும் முக்கியமான கதாபாத்திரங்களினுடைய பிறப்பு குறிப்புகளை வரலாற்று மற்றும் தர்க்க ரீதியிலான ஆய்வு செய்யறதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. முன்னாடி போட்ட வீடியோல வியாசகரின் பிறப்பை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு அவரின் மூலம் பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய 3 முக்கியமான கதாபாத்திரங்களான திருதராஷ்டிரர், பாண்டு மற்றும் விதுரர் இவங்களை பத்தி பார்க்க போறோம். மகாபாரதத்தின் படி மீனின் வயிற்றிலிருந்து பிறந்ததாக சொல்லக்கூடிய சத்தியவதி அப்புறம் சாந்தனு மன்னரை திருமணம் பண்றாங்க. அவங்களுக்கு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. மூத்தவர் சித்ராங்கதன், இளையவர் விசித்திரவீரியன். ஆனா சித்ராங்கதன் போர்ல உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் விசித்திரவீரியன் அரசனா ஆகுறாங்க. அவர் காசி நாட்டினுடைய அரச குமாரிகளான அம்பிகை மற்றும் அம்பாலிகையை திருமணம் பண்றாங்க. ஆனா சின்ன வயசுலயே உடல் நல குறைவால அவங்க வாரிசு இல்லாம இறந்துடுறாங்க. இதனால குரு வம்சத்திற்கு வாரிசு இல்லாத நிலை உருவாயிடுச்சு. அப்போ சத்தியவதி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தன்னுடைய முதல் மகனான வியாசகரை கூப்பிட்டு அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் நியோக முறையின் மூலம் குழந்தைகளை பெற்று தரும்படி கேட்குறாங்க. அந்த கால சமூகத்துல சில சூழ்நிலைகளின் நியோக முறை நடைமுறையில இருந்ததா சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா மகாபாரதம் இதுல சொல்லக்கூடிய விவரங்கள் தான் பல கேள்விகளை எழுப்புது. முதல்ல அம்பிகை வியாசகர் கிட்ட அனுப்பப்படுறாங்க. வியாசகரினுடைய தவ வாழ்க்கையால் உருவான கடினமான தோற்றத்தை கூட கருமையான உடலையும் பார்த்த அம்பிகை பயந்து கண்ணை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வியாசகர் இந்த பெண்ணுக்கு பிறக்கும் மகன் குருடனாக இருப்பான் அப்படின்னு சொல்றதா மகாபாரதத்துல சொல்றாங்க. அந்த குழந்தையே பின்னர் திருதராஷ்டிரர். அதுக்கப்புறம் அம்பாலிகை வியாசகர் கிட்ட அனுப்பப்படுறாங்க. அவளும் பயத்துல வெளியே போயிடுறாங்க. அப்போ இவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வெளிரிய நிறத்தோட பிறக்கும் அப்படின்னு வியாசகர் கூறியதாக நூல்ல சொல்றாங்க. அந்த குழந்தையே பாண்டு. ஆனா சத்தியவதிக்கு இன்னும் திருப்தி ஏற்படல. மீண்டும் ஒரு குழந்தை வேணும்னு விரும்புறாங்க. இந்த முறை அம்பிகை போகிறதுக்கு மறுக்கிறாங்க. அதற்கு பதிலாக தன்னுடைய பணிப்பெண்ணை அனுப்புறாங்க. அந்த பணிப்பெண் எந்த அச்சமும் இன்றி வியாசகரை மரியாதையோட பாக்குறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் விதுரர். இதோட கதை முடியல. மகாபாரதம் மேலும் ஒரு புராண குறிப்பு சொல்லுது. அதாவது அணிமாண்டவிய முனிவரினுடைய சாபத்தினால தர்மதேவன் மனிதராக பிறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அதன் விளைவாகவே விதுரராக அவதரிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கதைகளை ஒரு ஆய்வாளர் பார்வையில சிந்திச்சு பார்க்கலாம். முதல்ல மீன்ல இருந்து பிறந்ததாக சொல்லப்படும் சத்தியவதி, பிறந்த உடனேயே வளர்ந்ததாகவும் சொல்லக்கூடிய வியாசகர், அப்புறம் வியாசகரின் தோற்றத்தை பார்த்த பெண்களின் மனநிலையே குழந்தைகளின் உடல் அமைப்பை தீர்மானிச்சதா சொல்லக்கூடிய விளக்கம், கூடவே தர்மதேவன் மனிதராக விதுரராக பிறந்தார் அப்படின்ற புராண கருத்து, இது எல்லாத்தையும் நாம் அப்படியே வரலாற்று நிகழ்வுகளா ஏற்றுக்க முடியுமா? இல்ல அது உருவகங்களாகவும் புராண சின்னங்களாகவும் புரிஞ்சுக்கிட்ட வேணுமா? இன்னொரு கேள்வியும் வருது. அணிமாண்டவிய முனிவர் உயிரோட இருந்தப்பவே தர்மலோகத்துக்கு போய் தர்மதேவரை சபிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வுக்கு சுயாதீனமான வரலாற்று ஆதாரங்கள் இருக்குமா? இதுவரை கிடைச்சிருக்க வரலாற்று அல்லது தொல்பொருள் ஆதாரங்களை இந்த நிகழ்வுகளை உறுதிப்படுத்துதா? இந்த கேள்விகளுக்கு உறுதியான பதில்கள் ஈஸியா கிடைக்கிறது இல்லை. ஒரு வரலாற்று ஆய்வுல ஒரு நூல்ல இடம்பெறும் முக்கியமான நபர்களினுடைய
பிறப்பு குறிப்பு தான் வரலாற்று ஆதாரங்களால் உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னா அவங்கள மையமாக கொண்ட முழு நிகழ்ச்சியும் வரலாற்று ஆவணமாக ஏற்றுக்க முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதே நேரத்தில் பல பாரம்பரிய அறிஞர்கள் இந்த கதைகளை நேரடி வரலாறாக இல்லாமல் ஆழமான ஆன்மீக மற்றும் நெறிபாடுகளை எடுத்துரைக்கக்கூடிய புராண குறியீடுகளாக புரிஞ்சுக்கணும்னு விளக்குறாங்க. அதனால இந்த விவாதத்துல பல்வேறு பார்வைகள் இருக்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். இந்த வீடியோல நம்ம பார்த்தது திருதராஷ்டிரர், பாண்டு மற்றும் விதுரர் இவங்களுடைய பிறப்பு. இந்த குறிப்புகளை நீங்க வரலாற்று நிகழ்வுகளா ஏத்துக்கிறீங்களா இல்ல புராண இலக்கியத்தின் ஒரு பகுதியா பாக்குறீங்களா? உங்க சிந்தனையை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல துரியோதனன், யுதிஷ்டர், கர்ணன் மற்றும் பிற முக்கிய கதாபாத்திரங்களினுடைய பிறப்பு குறிப்புகளையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய ஆய்வுகளையும் பார்க்க போறோம். மீண்டும் ஒரு புதிய ஆய்வோட சந்திக்கலாம். தேங்க்யூ. ஓம் சாந்தி.